ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பிரணவ் அண்ட் பிரஹான் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்டர் எக் ஹண்ட்க்கு போன ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆஃப்டர்நூன் நடந்தது. ஸோ ஒரு 1 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எது நடந்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே அங்கங்கே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் அவங்க எல்லாருமே வந்து கேண்டீஸ் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இங்கே இருந்த ரெஸ்கியூ டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனது வந்து போலீஸ் டீமுக்கு கிட்ட தாங்க. ஸோ அவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ் உமன், அவங்க தான் குழந்தைங்களுக்கு கேண்டி கொடுத்துட்டு. You can pick 2 of whatever flavor, and then I have some stickers and some tattoos for you, okay? Prahan, just take two of it. It's okay. There we go. Ah, nice. And then stickers. I'm gonna give you those, and I have one for you. There's one for you, and you should see who's in my squad card. Okay. Somebody took my squad card today. You guys have fun. Good luck. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஹாலோவீனுக்கு ஒரு பக்கெட் வாங்கினோமோ அதே மாதிரி தாங்க இதுக்கும் ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஈஸ்டர்னாலே பன்னியோட வச்சுருக்காங்க, என்ன கனெக்ஷன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் அந்த கார்லேயுமே வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் இருந்தது. இந்த ட்ரக்லேயுமே வந்து ஒரு க்யூ போயிட்டு இருந்தது. இதில் பசங்கள்லாம் ஏறி உட்கார வச்சு இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் அதில் அந்த க்யூவில் நின்று நம்ம பசங்களையும் வந்து ஏறி உள்ளாரெல்லாம் பார்க்க சொல்லி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து காரு இந்த மாதிரி ட்ரக்குனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களையும் கொஞ்சம் நேரம் உள்ளே விளையாட வச்சுட்டு இறக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு 5 minutes எடுத்துகிட்டு நம்ம இறக்கிடணும். ஏன்னா அடுத்தடுத்து பின்னாடி வந்து பசங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் அங்கங்கே இருக்குங்க, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக வந்து எக் ஹண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரியராகவே ஒரு 1 o'clock வந்து 2 o'clock வந்து அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு போகணும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து ஒரு க்யூ எடுத்தோங்க. அந்த க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பன்னி வந்து என்ன கனெக்ஷன்னு தெரிலன்னு. ஸோ பன்னி அனிமல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பலூனில். அதுக்கு இடையிலேயே இன்னொரு இதில் க்யூ இல்லாமல் இருந்துச்சு. அங்கே போய் பசங்க வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கு மாதிரி இருந்தது, அதுதான் ஆளுக்கு 2 வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் கேண்டீஸுங்க, எல்லா டேபிள்லேயும் வந்து கேண்டி வச்சுருப்பாங்க. ஸோ பசங்க வந்து அதுக்காக தான் போகிறதே, லாலிபாப் மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கத்துலேயே இருந்தது வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் வண்டி இருந்தது. நான் அது பக்கமே போகலங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த எக் ஹண்ட்லேயே நிறைய கிடைக்கும் கேண்டீஸு. அப்புறம் அதையும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் பக்கமே போகலை. ஏன்னா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து எனக்கெல்லாம் வந்து அந்த காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நம்ம பசங்களோட டர்ன் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து இதில் டேபிளில் அந்த கார்டு மாதிரி போட்டுக்கிறதுல பின்னாடி வந்து கேண்டி வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட வந்து பென் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட 2 வந்து பசங்களை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதர் வந்து உங்களுக்கு பலூன் அனிமல் வேணுமா, இல்லை ஒரு பலூன் காற்று வச்சுக்கிற மாதிரி ஒரு பலூனே இருந்தது, அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. You want the ball or balloon? இது வேணுமா இல்ல பலூன்? அது பலூன் வேணுமா? Okay, fine, எடுத்துக்கோ. Either balloon or ball. Either one தான். You can have that and then you get the balloon animal. அவன் பலூன் அனிமல் எடுத்துப்பான், நீ அதை எடுத்துக்கிறியா? சரி வா. Yeah? Okay, that's a deal. ஓகே வா சாய், இந்த பக்கம் வா. You can't put it in your mouth, okay? Say yes. I won't put it in my mouth. சாய் வா, இந்த பக்கம் வந்துரு. அது போட்டுக்கோ. ஸோ அதை வாங்கினோனையுமே வந்து அவ்வளோ வந்து ஒரு புன்னகை என் பையன் முகத்தில். ஸோ இதை வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தாங்க மூவாய் போனோம். இதே மாதிரியே ட்ரக்ஸும் வந்து இன்னொரு ட்ரக்குமே வந்து அடுத்தடுத்த ஸ்பேஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பன்னியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பன்னியோட பசங்கள்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு அப்புறம் ஈஸ்டர் எக் ஹண்ட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸில் இது வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரக் இருந்தது அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே மூவாய் போனோம். அங்கே போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த எல்லோ ட்ரக் மாதிரி தான் ஒரு ட்ரக் இருந்தது. அந்த ட்ரக்குக்கிட்ட போகும்போது ஃபயர் இன்ஜினை பார்த்தோன்னையும் ஃபயர் ட்ரக்குக்கு தான் போகணும் அப்படின்னு பசங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம வந்து
ஃபயர் ட்ரக் வந்து அடிக்கடி இங்கே அப்பார்ட்மெண்ட்லலாம் ஏதாவது சின்னதாக ஒரு இதுனா கூட ஃபயர் ட்ரக் வந்து வந்துடுவாங்க. அதனால் அங்கே இருக்கிற அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க பசங்கக்கிட்ட. பசங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த கேப் மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ வந்து பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டால் கூட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன வந்து ரெஸ்கியூஸு நம்ம வந்து வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு போலீஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க பழகுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு க்யூ தான். ஸோ இந்த க்யூலையும் வெயிட் பண்ணி நம்மளோட டர்ன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க உள்ளே ஏறி உட்காந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நம்ம குவிக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்து பசங்களை கூப்பிட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பசங்க க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதோட மெயின் ரீசனே நம்ம வந்து வின்டர் வந்து அதிகம் இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டில். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து பசங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஈவெண்ட் தான். கொஞ்சம் அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிலும் அடிச்சுது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம வெளில போனோம். நிறைய அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு ப்ரமோஷனுக்காக வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் இந்த இது கொடுத்துட்டே இருப்பாங்க, கேண்டீஸு அந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஸ்டெப்ஸு பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி நம்மளை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஃபார்ம் பண்ணணும். வயசுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிற்க சொல்லிட்டாங்க. எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன்? எங்கே போகிறீங்க? ஸோ நம்ம வந்து அந்தந்த பிளேஸில் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து பெரிய கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது, பார்க் மாதிரி. எங்கே பார்த்தாலும் அந்த சில்ட்ரன்ஸ் செட்டப் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து ஏதோ ஒரு கோர்ட் இருந்தது, அது எதிர் வாலிபால் கோர்ட்டாஸ் அது அப்படி சாக்கர் இதுவா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த ஈவெண்ட் நடந்தது. ஸ்டார்ட்டுன்னு சொன்னோடனே பசங்களாம் எப்படி ஓடுறாங்க பாருங்கள். ஸோ ஸ்டார்ட்டுன்னு சொன்னோனையும் பசங்களாம் பயங்கரமாக ஓடி போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்க இருந்தால் நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ முன்னெல்லாம் எக்குக்குள்ளே வந்து கேண்டீஸ் போடுவாங்களாமா. இப்போலாம் வந்து கேண்டியே இதில் பார்த்திங்கன்னா கேண்டியே அங்கங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ என் சின்ன பையன்லாம் வந்து எக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட கேண்டீஸில் தாங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ ஒருத்தருக்கு 3 லெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 எக்கு தான் எடுக்கணும். முன்னெல்லாம் வந்து கோல்டன் எக் வைப்பாங்களாமா. கோல்டன் எக் எடுக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸஸ் ஏதாவது இருக்குமா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்குக்குள்ளே எது கோல்டன் காயின் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பசங்க எக்கை காட்டிலுமே இந்த கேண்டீஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெறும் கேண்டீஸ் மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு இதெல்லாமுமே போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள்.
நம்ம கேண்டீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எக்குக்குள்ளே ஏதாச்சும் கோல்டன் காயின் இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு எக்கை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஒரு எக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஹஸ்பண்ட் தான் வாங்கி ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த எக்லேயுமே எதுவும் கோல்டன் காயின்லாம் இல்லைங்க. சும்மா டாட்டோஸு, அப்புறம் குட்டியாக பசங்களுக்கு அதுக்குள்ளே கொள்கிற மாதிரி ஒரு டாய் இதுதான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அந்த கோல்டன் இது கிடைக்கல. ஆனால் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருந்தது. கேண்டீஸ் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்காங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வர வழியிலே சாப்பிட்டுட்டே வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எடுத்து ஹைட் பண்ணிட்டோம். வந்து அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சுங்க. இவ்வளோ கேண்டீஸை வந்து நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் அப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனையும் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. ஸோ ஏன்னா யாருக்கெல்லாம் கோல்டன் காயின் கிடச்சதோ அவங்க தான் வந்து நின்று வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு க்யூ இருந்தது. ஆனால் இவ்வளோ பேர்லேயுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஸோ அதோட நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதோடு இல்லாமல் நிறைய கேம்ஸுமே பசங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதுவும் வரும்போதே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இதுக்கு வர மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.